வெல்கம் டு சாராஸ் கிச்சன் vlog 3. இந்த வீடியோவில் வந்து சண்டே வந்து நான் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா கீமா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிப்பியும் சாட்டர்டேவே வந்து குல்ஃபி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே நைட்டே நான் குல்ஃபி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அது செட் ஆக 7 to 8 hours வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சண்டே காலையில் நம்ம ரெடி பண்ண முடியாது, டைம் இருக்காது. அதனால் சாட்டர்டே நைட்டே குல்ஃபி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலில் வந்து 200 கிராம் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கேரமலைஸ் பண்ண சுகரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலில் வந்து 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் பிஸ்தாவும் முந்திரியை மட்டும் சேர்த்துருந்தேன். இந்த கப்பில் கொஞ்சமும் அப்புறம் இந்த மோல்டுலேயும் வந்து குல்ஃபி மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து ஊற்றி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக கப்பில் வச்சது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியாக வரல. அது எப்படி எடுக்கணுன்றது எனக்கு தெரியலை. ஆனால் மோல்டில் வச்சது வந்து லைட்டாக ஒரு சைடில் 2 புஷ் பண்ணோன்னே நல்லா சூப்பராக வந்துருந்தது குல்ஃபி. சாட்டர்டே நைட்டே இது எல்லாமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சண்டேலேருந்து இந்த வீடியோ வருது. சண்டே காலையில் சர்ச்சுக்கு போக எனக்கு தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன், தேங்காய் அரைச்சி ஊற்றி. இதே மதியத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தேன். டிஃபனுக்கு வந்து இட்லி சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். தம்பிங்களுக்கு டிஃபன் ஊட்டிட்டு கிளம்பிட்டோம். ஜோஷ் குட்டி சாப்பிட்ருவான், ஆரிக்குட்டிக்கு தான். எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது அவனுக்கு ஊட்டிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைமுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதால தம்பிங்களுக்கு டிஃபன்லாம் ஊட்டிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், போதும். நெக்ஸ்ட்டு சர்ச்லேருந்து வந்த உடனே எங்கள் 3 பேருக்குமே வந்து குல்ஃபி எப்படி வந்திருக்குன்றத பார்க்கறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. மோல்டில் வச்சுருந்த குல்ஃபி ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஆனால் அது தம்பிங்க எடுக்கவே விடலை. ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே அடுத்து உருகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து தம்பிங்க சேட்டை பண்ணிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து காலையில் வச்சுருந்த சிக்கன் குழம்பே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஒரு 4 o'clock மேலே தான் வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து டீ குடிச்சிடலாமே, எனக்கு கொஞ்சம் மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஒரு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கீமா வந்து காலையில் சிக்கன் வாங்கும் போதே கீமா வந்து கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 3 ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன கப்பு ஒரு 50 to 60 ml இருக்கும், அந்த அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், அது ஆல்ரெடி நீளமாக தான் இருந்தது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா விரவி வச்சுட்டேன். இது கூடவே கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வந்து ஊற வச்சா நம்மளுக்கு ரொம்ப நல்லா வரும். இதை செய்யும் போது இதுக்கு வந்து தனியாக தான் வந்து அரிசி வேக வச்சு எடுப்போம். ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறது இல்லை, அதனால் லேயராக வந்து தான் செய்ய போகிறோம். ஹைதராபாத் ஸ்டைலில் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் வந்து தண்ணி சேர்க்காமல் தனியாக வந்து ரைஸ் வந்து ஒரு 70% கிட்ட வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கீமா மிக்சரை வந்து சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல வந்து தண்ணி விடும், அது கீமா அப்படிங்கிறதால நிறையவே வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து அடி பிடிக்காமல் வந்து குக் பண்ணி எடுக்கணும். அடிகனமான பாத்திரம்னா வந்து சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. நான் இது குக் பண்ணி எடுத்துகிட்டு பாதிக்கிட்ட வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லேயர் பிரியாணி தான் வந்து வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு லேயர் ரைஸு ஒரு லேயர் கிரேவி அப்படின்னு சொல்லி 3 லேயர் கிட்ட வந்து வச்சுருந்தேன். கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து நெய், மல்லி, புதினா இதை சேர்த்து தம் போட்டுற வேண்டியது தான். தம் போடுறதுக்கு வந்து கீழே நான் தோசைக்கல் வச்சு தான் எப்போவுமே தம் போடுவேன். 3 minutes ஹைலையும் 20 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடியே பிடிக்கல. கீமா பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்திருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது.
இந்த கீமா பிரியாணி கூடவே நாங்கள் வந்து சிக்கன் 65 தான் வந்து பண்ணியிருந்தேன். தம்பிங்களுக்கு எந்த இது செஞ்சாலுமே நான்வெஜ் செஞ்சாலுமே கொஞ்சம் சிக்கன் 65 வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து செய்வேன். ரொம்பவும் செஞ்சால் வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸாவது சிக்கன் 65 செஞ்சிடுறது. இப்படி தான் நாங்கள் சண்டே நைட் டின்னரை வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு குட்டி vlog தான் அது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.